குயிக்காக சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட் செய்கிற அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு வீட்டிலே செஞ்சிடலாம். சிக்கன் லாலிபாப் துண்டுகள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க கடையில். இதில் மேரினேட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, எலுமிச்சைப்பழம், கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட, டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இதை நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிடலாம். நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே கூட ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு படுத்துடலாம். இன்றைக்கி நான் ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா சூடான எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் கெச்சப் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் வந்துடும். ஸோ மிதமான தீயில் வறுக்கிறது நல்லது. இந்த அளவு கலர் நல்லா வெந்து சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சு அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் லாலிபாப் தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். மேல் கோட்டிங் இது கார்லிக் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். பூண்டும் பச்சை மிளகாயும், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்ல பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயும் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட. இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும் நம்மளுக்கு. இதில் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கன் லாலிபாப் துண்டுகளை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோட்டிங் ஆகிற வரைக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான சிக்கன் லாலிபாப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையாலுமே அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் கார்னிஷிங்க்கு மேலே தூவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.